Tribe, welcome back. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ThozhilMunaivor Dot Com. நான் உங்க மதார். And இன்னைக்கு நம்மளுடைய Tribe requested video தான் content creation பத்தி சொல்லுங்க bro. Content writingல அதாவது ஆன்லைன்ல எழுதுறது மூலமா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. And இந்த content writing பத்தினா A to Z பார்க்க போறோம். Right from content writingனா என்ன, அதனுடைய business opportunities என்னென்ன இருக்கு, ஸோ இதுல ஜாப் போனா எவ்வளவு சம்பாதிக்கலாம், என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அண்ட் கண்டென்ட் ரைட்டிங் எப்படி கத்துக்கலாம், ஸோ இந்த மாதிரி வேலையா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இதுதான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் பட்சத்தில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் தட்டி விட்டுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுறதை கன்சிடர் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக பண்றதுக்கு என்ன மோட்டிவேஷனோட வச்சிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கான்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகமாக பிரிக்கலாம். ஒன்று ஓல்ட் டேஸ், இன்னொன்று நியூ ஈரா. ஸோ அதாவது இப்போ கரண்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி கான்டென்ட் ரைட்டிங் எப்படி மாறி இருக்கு, அந்த காலத்தில் கண்டென்ட் ரைட்டிங் இருந்துச்சா, அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னாலே அந்த 90s இல்லைனா 80s 70s பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு எழுதுறவங்க, படத்துக்கு கதையாசிரியர், இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் எழுதுறவங்க, அந்த ஜார்னல்ஸ் எழுதுறவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு பெரிய லெவலில் அங்கீகாரம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் கிடைக்கும். மற்ற யாருக்குமே அங்கீகாரம் கிடைச்சதில்லை. அதாவது ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் எழுதுறவங்க, கவிதை எழுதக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் பெரிய லெவலில் அங்கீகாரம் கிடைச்சதில்லை. அது மூலியமா உங்களுக்கு வருமானம் ஏதாவது கிடைச்சதான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியூ டேஸ்ல என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்கிரேட் ஆயிருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி அப்கிரேட்னால புது புது பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாகுது. இதன் மூலிமா புது புது ட்ரெண்ட்ஸ் உருவாகுது. வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ஒன்று உருவாச்சு, ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ஒன்று உருவாயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரெண்ட்ஸும் மாறிக்கிட்டே இருக்கு. அண்ட் இதன் மூலிமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உருவாயிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க வெறும் பாட்டாசிரியர் தான் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், காசு கிடைக்கும்ன்றது கிடையாது. நீங்க வெறும் படத்துக்கு கதை எழுதுனாதான் காசுக்கு சம்பாதிக்க முடியும்ன்றது கிடையாது, நியூஸ் பேப்பருக்கு எழுதுனாதான்றது கிடையாது. நீங்க சொந்தமா எழுதுறது மூலியமா கூட உங்களால லட்சங்கள்ல சம்பாதிக்க முடியும், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன எக்ஸாக்டா, ஃபர்ஸ்ட் இதை பத்தி ஒன்று சொல்லுப்பா, இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா மெயினாக கம்யூனிகேஷன் பர்பஸ் தாங்க. இப்போ நான் உங்ககிட்ட உட்காந்து இந்த கான்டென்ட் ரைட்டிங்கை பத்தி பேசுறேன்ல, நான் உங்ககிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்றேன்ல, இது இப்படிதான், இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, இதுதான் கண்டென்ட் ரைட்டிங். அதுக்கு முன்னாடி நான் அழகா கண்டென்ட்ஸ் எழுதிட்டேன். இப்படி நான் எழுதின விஷயங்களை உங்ககிட்ட நான் பிரசன்ட் பண்றேன் தெரியுமா, இந்த கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த கான்டென்ட் ரைட்டிங். என்னால கான்டென்ட் ரைட்டிங் நீங்க டைரக்டா கேட்டீங்கன்னா ஈஸியா சொல்ல முடியும், இது கண்டென்ட்ன்றது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். பட் அது அழகா பிரசன்டபிளா உங்ககிட்ட நான் கொடுக்குறேன்ல, இந்த ஆர்டர்ல, இந்த ஃபார்மேட்ல, இதை ஃபர்ஸ்ட் சொல்லணும், இதை செகண்ட் சொல்லணும், இதை லாஸ்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வே ஆஃப் ரைட்டிங் தான் கான்டென்ட் ரைட்டிங். இதனுடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ, அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பத்தியோ ஒரு சர்வீஸை பத்தியோ என்னுடைய கஸ்டமர் கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண போறேன், நான் ஒரு கண்டென்ட் எழுத போறேன். என் ப்ராடக்ட் இப்படிப்பட்டது, என் சர்வீஸ் இப்படிப்பட்டது, இல்லைன்னா என் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டி எழுதுறதுக்காகவும், இல்லைன்னா அந்த கஸ்டமருக்கு புரியுற மாதிரி நான் சொல்றதுக்காகவும் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த கான்டென்ட் ரைட்டிங். இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ், உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போறது. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன மாதிரியான இடங்கள்லாம் சம்பாதிக்கலாம், இல்லை எப்படிலாம் இந்த கான்டென்ட் ரைட்டிங்ன்றது எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வீடியோஸ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப் வீடியோஸ், இப்போ நான் எழுதி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன்ல, யூடியூப் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் ரைட்டிங்ஸ், நிறைய பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வச்சிருப்பாங்க, அந்த வெப்சைட்ல பிளாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிளாக்ஸ்ல அவங்க ப்ராடக்ட் பற்றி அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதுக்கு யூஸ் ஆகும். இல்லைனா வெப்சைட் கான்டென்ட் எழுதுறதுக்கு, சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு, ஜார்னல்ஸ், இ புக் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இடங்கள்ல இந்த கான்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துட்டு இருக்கு. சரி, ஓகே ப்ரோ, இப்போ கான்டென்ட் ரைட்டிங்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இதுல இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன பார்க்கலாமா? ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா லிஸ்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு அதில் எது சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பிளாகிங். ஸோ இந்த பிளாகிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு வெப்சைட்ல கான்டென்ட் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு குக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் போய் போட்டோம்னா அதில் ஒருத்தர் எழுதியிருப்பாரு, இந்த மாதிரி இந்த ஆத்தர் இந்த கான்டென்ட் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃபாக எழுதிருப்பாங்க. கரெக்டாக இன்னைக்கு விக்கிபீடியாவாக இருக்கட்டும், இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் எது எடுத்து ஓப்பன் பண்ணி படிச்சிங்கனாலும் அதில் ஒருத்தர் கான்டென்ட் எழுதுறாங்களே, ஸோ இந்த கான்டென்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக். ஸோ இந்த பிளாக் எழுதுறது மூலிமா நம்மளால சம்பாதிக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுளுடைய AdSense அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா பிளாக்ஸ்ல உங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க கூகுள். ஸோ அந்த ஆட்ஸ் மூலிமா உங்களுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாகிங்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே நிறைய இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க கூகுள்ல போயிட்டு பிளாகிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லி போடுங்களேன், இல்ல பிளாகிங் ஜாப்ஸ் நியர் மீ அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கம்பெனிகள்ல இந்த பிளாக்ஸ்க்கான ரெக்வயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா காப்பி ரைட்டிங். ஸோ இந்த காப்பி
காப்பி ரைட்டிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. காப்பி ரைட்டிங் பெர் ஹாருக்கு வந்து இவ்வளோ சம்பளம் சம்பாதிக்கலாம், பெர் ஹாருக்கு வந்து $1000, பெர் ஹாருக்கு வந்து $100 அப்படின்னு சொல்லிட்டு ஹவர்லி பேசிஸ்ல பே பண்ணக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைனா வந்து வேர்ட்ஸ் பேஸ்ல பே பண்ணக்கூடிய ஒரு ஜாப்னு கேட்டிங்கன்னா இந்த காப்பி ரைட்டிங் தான். ஸோ காப்பி ரைட்டிங் எக்ஸாக்டா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ்க்கு பயன்படுத்துறது. இப்போ நான் முன்னாடி சொன்ன பிளாகிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட எக்ஸ்பிளனேஷனுக்காகவோ இல்லைனா வந்து ஒரு ஹெல்ப் கைண்ட் ஆஃப் கான்டென்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஹவு டு, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு எழுதக்கூடியது பெருசாக நம்ம எழுதுவோம், ஒரு ஆர்டிகல் மாதிரி எழுதுறது பார்த்தீங்கன்னா பிளாகிங். பட் இந்த சேல்ஸ் காப்பி வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்பவே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா, ஈஸி டு கம்யூனிகேட்டா, செல்லபிளா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணீங்க, அமேசான் ஓபன் பண்றீங்க, அந்த அமேசான்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கீழே ஒரு 2 லைன் இருக்கு. அந்த 2 லைனை படிச்சுட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் படிச்சுட்டு நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு தோணும். இல்லைன்னா அந்த ஒரு இமேஜை பார்த்தோன்னே அந்த இமேஜ்ல போட்டிருப்பாங்க சேல்ஸ் ஆஃபர், இந்த கூப்பன் இருக்கு, ஸோ இதுல வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா இருக்கும். ஸோ அந்த சின்ன காப்பிக்கு பேர் தான் சேல்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் எழுதுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வெப்சைட்ஸ்ல எழுதுவாங்க, சோஷியல் மீடியால ஆட்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா, ஸோ அந்த ஆட்ஸ் கீழே எல்லாமே வந்து இந்த காப்பி ரைட்டர்ஸோட ஒர்க் தான். ஸோ இந்த மாதிரி காப்பி ரைட்டிங் பண்றது மூலமா உங்களால வந்து ஹவர்லி பேசிஸ் சம்பாதிக்க முடியும். இல்லைனா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள், கிரேசியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 50 வேர்ட்ஸ் எழுதிருப்பாங்க, அந்த 50 வேர்ட்ஸ்க்கு வந்து $100 அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 50 வார்த்தை எழுதுறதுக்கு ஆயிரக்கணக்கில் ஒரு 8000 9000 கூட சார்ஜ் பண்றாங்க. அந்த அளவுக்கு காப்பி ரைட்டிங் வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு. பட் எடுத்தோன்னே இவ்வளவு காசு கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. அது எப்படி இவ்வளவு காசு வரும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ மூணாவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கல் ரைட்டிங். ஸோ இந்த டெக்னிக்கல் ரைட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கம்பெனியில் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு வாஷிங் மிஷின் கம்பெனியில் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வாஷிங் மிஷினை பத்தி நீங்க வந்து ஒரு டெக்னிக்கலி ஒரு கான்டென்ட் எழுதணும். ஸோ அந்த கான்டென்ட் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா அந்த மிஷினோட டிஸ்கிரிப்ஷன், அந்த மிஷின் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மிஷின்ல வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ அதனுடைய மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் ரைட்டிங். இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸ்க்கு வந்து மாறும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு சர்வீஸை பேஸ் பண்ணி மாறும். அண்ட் இந்த டெக்னிக்கல் ரைட்டிங் எழுதுறதுக்கு உங்களுக்கு அந்த இன்டெப்த் நாலேஜ் வேணும். அந்த ப்ராடக்ட்டை பத்தி அந்த சர்வீஸ் பத்தி இன்டெப்த் நாலேஜ் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களால் எழுத முடியும். அண்ட் இந்த மாதிரியான டெக்னிக்கல் ரைட்டிங் எழுதக்கூடியவங்களுக்கு சாலரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து 15,000 30,000 40,000 வரைக்கும் கூட சாலரி தரதுக்கு கம்பெனிஸ் ரெடியா இருக்காங்க. பட் இன்டெப்த் நாலேஜ் வந்து உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இமெயில்ஸ். ஸோ இமெயில் எழுதுறதுக்கு காசு தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடா வந்து உங்களுக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. உங்களோட ஸ்பாம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா என்னைக்கும் நீங்க ஏதோ ஒரு வெப்சைட்ல வந்து சும்மா உங்களோட இமெயிலை கொடுத்துருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இமெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அமேசான்ல இருந்து வரும், கூகுள்ல இருந்து வரும், இந்த மாதிரி பிளிப்கார்ட்ல இருந்து எக்கச்சக்கமா எல்லா இடத்துல இருந்து இமெயில்ஸ் வந்துட்டே இருக்கல. ஸோ இந்த இமெயில் எழுதக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் பீப்புள். ஸோ இந்த இமெயில் மார்க்கெட்டிங்காக நீங்க வந்து ஒரு கான்டென்ட் எழுதுறீங்கன்னா ஒரு இமெயில் எழுதுறீங்கன்னா அந்த இமெயிலுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கம்பெனிஸ் பே பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்க அதை ஜாபா எடுத்தீங்கனாலும் மந்த்லி உங்களுக்கு வந்து ஒரு 15,000 இருந்து 20,000 30,000 பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் கன்வர்ஷன்ஸ். நீங்க அந்த இமெயில் எழுதி அந்த இமெயில் மூலமா உங்களுக்கு எவ்வளவு சேல்ஸ் கன்வர்ஷன் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கம்பெனிஸ் வந்து பே பண்ண தயாரா இருக்காங்க. இல்லைனாலும் இந்த ஸ்கில்லை நீங்க கற்று வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஓன் பிசினஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அதுவும் ஒன் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட் ரைட்டிங். ஸோ அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா. ஸோ இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் எழுதுறதுக்கு காசு தருவாங்கன்னு கேட்டால் ஆமாம், நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ் மட்டும் தான் ரெகுலராக போடுவாங்கன்னு கிடையாது. அவங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்டென்ட்ஸ் எழுதுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்திருக்கும். நீட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனிதாவுடைய தற்கொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமாக ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமான போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லிட்டு நார்மலாக ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா இன்னொரு கம்பெனி அவங்களுடைய கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இதாவது அப்படி இல்லைன்னா வந்து ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது, ஒரு தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஓரியன்டா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட போஸ்ட் போடுவாங்க. அண்ட் இந்த போஸ்ட்லாம் ரெடி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். ஸோ அது மூலியமாகவும் நல்ல காசு சம்பாதிக்கலாம். ஸோ இதை ஃப்ரீலான்ஸாகவும் உங்களால் எடுத்து பண்ண முடியும், ஒரு பிசினஸாகவும் உங்களால் எடுத்து பண்ண முடியும். இல்லையா ஒருத்தவங்க கிட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தேடி போய் அந்த ஜாப்லையும் உங்களால் சம்பாதிக்க முடியும். இதுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மினிமம் 12,000 15,000 ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி 40,000 50,000 வரைக்கும் கூட கம்பெனிஸ் வந்து பே பண்ண தயாராக இருக்காங்க இந்த சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேஷனுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் யார் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த கான்டென்ட் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கல. இதே மாதிரி ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. இல்லைனா வந்து இன்னைக்கு மூவிஸாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸோடைய ஆட் மீடியா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. இந்த வீடியோ இப்படி தான் போகணும், இந்த மாதிரி இருக்கணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வீடியோ பேசிஸில் பெயிண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்காங்க, ஃப்ரீலான்ஸாக பண்ணுறீங்கன்னா, இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20,000 ஸ்டார்ட் பண்ணி லிமிட் லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து பெரிய லெவலில் வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கூட மாதம் உங்களால் சம்பாதிக்க முடியும். பட் உங்களுக்கு இதில் மாஸ்டரி அப்படின்ற அந்த லெவலில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ தான் கற்றுக்கிறீங்க, எடுத்தோடனே அவ்வளோ சேலரி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. எந்த ஒரு ஜாப்லையுமே அப்படி உங்களுக்கு தந்துட மாட்டாங்க. குறிப்பாக இந்த ஜாப்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய நாலேஜை பேஸ் பண்ணி தான் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களுடைய தேவையை எந்த அளவுக்கு உங்களால் பூர்த்தி செய்ய முடியுது அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதை தாண்டி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜார்னல்ஸ் எழுதலாம், புக்ஸ் எழுதலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கான்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ்டாக, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னா மெடிடேஷன் சம்பந்தமாக புக்ஸ் இல்லை, மெடிடேஷன் சம்பந்தமாக புக்ஸ் எழுதலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டாக்டராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து இன்ஜினியராக இருக்கீங்க, உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்கன்னா அது சம்பந்தமான புக்ஸ் நீங்கள் எழுதுறீங்களா, அதுலேயும் நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறீங்க. எனக்கு எல்லாமே வந்து ஃபேசினேட்டிங்காக இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். பட் இது நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நான் இதில் எங்கேருந்து கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தான் அடுத்த பாயிண்ட். உங்களுக்கு இது பற்றின பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பேசிக்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும். நீங்கள் தமிழில் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அப்படின்னா இங்கிலீஷ்லையா, அந்த இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பெட்டராக இருக்கணும். ஸோ நீங்கள் எழுதக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே ஈஸி டு ரீடபிளாக இருக்கணும், அக்செப்டபிளாக இருக்கணும், அது வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எழுதக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் அது பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து யூடியூப்ல எழுதுனீங்கன்னா யூடியூப்ல ஆடியன்ஸோடைய அந்த ரிதம் எப்படி இருக்குது, அவங்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி கான்டென்ட் எழுதணும். இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ்புக் எழுதுனீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசுக்குள்ள படிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் கொடுத்தா ஈஸியாக வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதை படிப்பாங்க. அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எழுதுனீங்கன்னா எவ்வளோ ஷார்ட்டாக கிறிஸ்பாக எழுதணும், ட்விட்டருக்கு எழுதுனீங்கன்னா எந்த மாதிரி எழுதணும், இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து எழுத கற்றுக்கணும். இமெயில் எழுதுனீங்கன்னா இமெயில் எந்த மாதிரி எழுதணும், இல்லைனா ஒரு பிளாகுக்கு எழுதுனீங்கன்னா அந்த பிளாக்ஸ் எப்படி எழுதணும், அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆப்டிமைஸ் பண்ணணும், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். ஸோ இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் உங்களுடைய ஸ்கில்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், உங்களுடைய ஏர்னிங்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பேசிக்காக சேலரி வாங்கிட்டு ஜாயின் பண்ணுறீங்க, இப்போ தான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், ரொம்ப அடிமட்ட சேலரின்னு பார்த்துக்கோங்களேன். நீங்கள் அந்த அளவுக்கு யாருமே கம்மியாக தரல, பட் அடிமட்ட சேலரி ஒரு 8,000 அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு 8,000 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணுறீங்க, பட் லைஃப் டைம் இதே சேலரி தான் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. உங்களோட ப்ராக்டிஸை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஸ்கில்ஸை வந்து அதிகமாக டெவலப் பண்ணிக்கிறீங்க பேஸ் பண்ணி அந்த 8,000 ஒரு 2 வருஷத்துக்குள்ள குறைஞ்சது ஒரு 30,000 40,000 கூட மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது கம்ப்ளீட்லி வந்து ஸ்கில் ஓரியன்டட் ஜாப் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஸ்கில்லை பேஸ் பண்ணி உங்களோட சேலரி ஹைக் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். 100-200% கூட உங்களுக்கு சேலரி ஹைக்ஸ் தருவாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த இதில் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ரோ, இதில் ஏர்னிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொருக்கும் இவ்வளோ சொன்னீங்க. ஏர்னிங் பொட்டன்ஷியல், நான் ஜாபுக்கு போனால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், நான் ஃப்ரீலான்ஸாக வீட்டில் உட்காந்து நான் சும்மா உட்காந்து பண்ண காலேஜ் படிக்கும் போது, இல்லை நான் வேறு வேலை பார்த்துட்டே பண்ணால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், ஒரு பிஸ்னஸாக பண்ணால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், கொஞ்சம் எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேலே சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. அந்த ஜாப் எப்படி நீங்கள் சர்ச் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, கூகுளில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் போடுங்க இமெயில் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு நியர்பைல என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்னா லிங்க்டின்ல போய் சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா வந்து என்னென்ன ஜாப் போர்ட்டல்ஸ் உங்களுக்கு தெரியுமோ, இண்டீடாக இருக்கட்டும், மான்ஸ்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஜாப் போர்ட்டல்ஸ் உங்களுக்கு நாக்ரி, அந்த ஜாப் போர்ட்டல்ஸில் ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் இந்த கீவேர்டை டைப் பண்ணி ஜாப்ஸ்ன்னு சொல்லி போடுங்க. இமெயில் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ், பிளாகிங் ஜாப்ஸ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஜாப்ஸ், சோஷியல் மீடியா போஸ்ட் ஜாப்ஸ், இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுறது மூலிமா அதுக்கு எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ரெக்யர்மெண்ட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12,000-15,000 ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 20,000-30,000 வரைக்கும் சேலரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஈவன் 40,000 ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் பேசிக்காகவே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பட் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கையில் மெயினாக தேவை வந்து ரெஸ்யூமோ சிவியோ கிடையாது, அது கண்டிப்பாக தேவை, அது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். அதை தாண்டி உங்கள் கையில் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற விஷயம் தேவை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிளாகிங்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, பிளாகிங்காக ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பிளாக்ஸ் எழுதி ஆல்ரெடி இந்த கூகுளில் வந்து நீங்கள் ஃப்ரீ பிளாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதன் மூலிமா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து அவங்களோட கான்டென்ட் ரைட்டிங்க்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு
வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு salary கொடுத்து வந்து மாசம் salary கொடுத்து ஒரு பர்சன் உட்கார வைக்க முடியாது. ஜஸ்ட் தேவைப்படும் போது மட்டும் பே பண்றாங்கன்னா அந்த மாதிரியான வேலைகளுக்கு பேர் தான் ஃப்ரீலான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு நியர்பைல என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த சர்வீசஸ் தேவைன்றதை அனலைஸ் பண்ணுங்க. ஃப்ரீலான்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்காக சேல்ஸ் ஸ்கில்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்கில், யாருக்கு இது தேவை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க யோசிக்கணும். அதை யோசிச்சு அவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரோச் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எனக்கு நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா வந்து இமெயில்ஸ் ரெகுலரா அனுப்புறாங்கன்னு தெரியும், இல்லைன்னா சோஷியல் மீடியா பேஜ் வச்சிருக்காங்கன்னு தெரியும். பட் அந்த பேஜ் ரொம்ப ஆக்டிவா இல்லைன்னா நான் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம்னா அந்த கம்பெனியுடைய கால் நம்பர் வந்து இருந்துச்சுனாலும் சரி, இல்லை டேரக்டா அப்ரோச் பண்ணி அந்த மேனேஜர் மீட் பண்ண முடிஞ்சாலும் சரி, போயிட்டு இந்த மாதிரி நான் இந்த சர்வீசஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ இதுதான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ. என்ன வந்து இந்த ஆல்ரெடி இந்த மாதிரி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிருக்கேன், இல்லைன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா எங்கிட்ட இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கு சார், நான் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒர்க் பண்ணி தரேன், எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுங்க, அந்த பர்டிகுலர் கான்டென்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்ஸாக நீங்கள் அவங்களுக்கு பேசலாம். பட் இதுக்கு உங்களுடைய வேல்யூ அண்ட் ஒர்த் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து இதுக்கு எவ்வளோ போஸ்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும், நெகோஷியேட் பண்ண முடியும். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் இந்த ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரீலான்ஸ் போது வந்து ஒரு 4-5 கிளைண்ட் அப்படிங்க ஒரு ரெகுலராக கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கைக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கையில் வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்குது, மாதம் வந்து ஃபிக்ஸடாக இவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா அப்போது ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீலான்ஸில் இருக்கும்போது உங்களால் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு கேட்டீங்கன்னா மாதம் ஒரு 40,000-50,000 ஈஸியாக சம்பாதிக்க முடியும். எது வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும்னா உங்களுடைய எஃபோர்ட் அண்ட் உங்களுடைய சர்வீஸை பொறுத்து உங்களால் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும். குறைஞ்சது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஃப்ரீலான்சர்ஸ்லாம் கூட எனக்கு தெரியும். பிசினஸ்ல எவ்வளோ சம்பாதிக்கணும் கேட்டீங்கன்னா அது உங்களுடைய பொட்டன்ஷியல் தான். ஒவ்வொரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கான்டென்ட் ரைட்டிங் யூஸ் பண்ணி கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணக்கூடியதும் இருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ் வெறும் 1000 கணக்கில் சம்பாதிக்கக்கூடியதும் இருக்காங்க. ஸோ உங்களுடைய பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி பிசினஸ்ல உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்டென்ட் ரைட்டிங் சம்பந்தமாக வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா வேற ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ கண்டென்ட் ரைட்டிங் சம்பந்தமாக யாராச்சும் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, இந்த கண்டென்ட் ரைட்டிங் சம்பந்தமான வீடியோஸ் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய அந்த லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் இந்த விஷயங்கள் தான் என்ன இன்னுமே வந்து எனர்ஜெட்டிக் அண்ட் மோட்டிவேட்டடா வச்சுக்கும். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பை பாய்.